குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மிஷன் சாப்டர் 1. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. மிஷன் சாப்டர் 1 அருண் விஜய், எமி ஜாக்சன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் லைகா புரொடக்ஷன்ஸ். டைரக்டர் ஏஎல் விஜய் அவர்கள். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில இருந்து லண்டனுக்கு தன் மகளோட ட்ரீட்மெண்ட்டுக்காக, சிகிச்சைக்காக அருண் விஜய் அவர்கள் இந்தியாவிலேருந்து லண்டன் போகிறாரு. லண்டன் போகும்போது அங்கே ஒரு பிரச்சனையாகுது. பிரச்சனையானோடனே இவரை கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிடறாங்க. அந்த ஜெயிலில் ஜெயிலராக எமி ஜாக்சன் இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள்லாம் திட்டம் திட்டுறாங்க. இந்தியாவில் ஒரு மிஷன் பண்ணணும், மிஷன் தசரா அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டும் போது அதை தெரிஞ்சுக்கிட்டு அருண் விஜய் அந்த திட்டத்தை தடுத்தாரா இல்லையா, அருண் விஜய் உண்மையிலேயே யாரு, எதுக்காக லண்டன் போனாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட மிஷன் சாப்டர் 1 படத்தோட முழு நீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இது ஒரு தமிழ் திரைப்படம். ஆங்கிலத்தில் டைட்டில் வச்சிருக்காங்க, அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு அந்த 1 மணி நேரம் போனதே தெரியல. டக்குன்னு முடிஞ்சது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக ஃபர்ஸ்ட் ஹாப் டக்குன்னு போயிடுது. அதே மாதிரி எமி ஜாக்சன் பார்த்தீங்கன்னா டப்பிங், அவங்களுடைய ஓன் வாய்ஸ் அவங்களே டப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய குரல் நல்லா இருக்கு. அப்புறம் அருண் விஜயோட நடிப்பு ஃபர்ஸ்ட் ஹாப்ல நல்லா இருக்கு. குழந்தை இயல் அவங்களுடைய நடிப்பு நல்லா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ், சண்டை காட்சிகள்லாம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இரண்டாம் பாதி திரைக்கதையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்துற மாதிரி போகுது. சின்னதாக லைட்டாக போர் அடிச்சு கொஞ்சம் கீழே இறங்கி அப்படியே மேலே ஏறுற மாதிரியான ஒரு திரைக்கதை. அதையும் ஃபர்ஸ்ட் ஹாப் மாதிரியே செகண்ட் ஹாப்பும் பண்ணியிருந்தா இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப்ல அந்த கிளைமேக்ஸ்லாம் வரும்போது கிட்டத்தட்ட அருண் விஜய் அழகாக ஸ்கோர் பண்ணி படத்தை ஃபினிஷ் பண்ணும்போது அழகாக கைத்தட்டல் வாங்கிடுறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மிஷன் சாப்டர் 1 திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல ஒரு திரைப்பட விமர்சனம், இதே மாதிரி ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.